காஞ்சனமாலா, காஞ்சோ, காஞ்சனமாலா. கதவை ஏன் இந்த தட்டு தட்டுறீங்க? கதவு உடைஞ்சிட போகுது. நான் இங்க இருக்கேன். இங்க இருக்கிற? ஆமா. சீக்கிரமா கதவை தர, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அப்படி எல்லாம் உங்க இஷ்டத்துக்கு கதவை திறக்க முடியாது. ஏன்? நான் ஜாக்கெட் போடாம இருக்கேன். ஜாக்கெட் போடலையா? ஆமா, வீட்டுல தனியா தானே இருக்கும்னு புடவையால மூடி இருக்கேன். வேர்த்தா அழுக்காயிடும்ல. வர வர ரொம்ப மோசமா போயிட்டு போற போக்க பார்த்தா ஆ. நினைக்கவே வெட்கமா இருக்கு. பொல்லாத வெட்கம். இப்ப என்னத்துக்கு அடிச்சு பிறந்து முடியா நீங்க? எதிர் வீட்டுக்கு புதுசா ஒரு பையன் வந்திருக்கானா, கஞ்சாதி கஞ்சனா. கஞ்சனா? ஐயோ, நான் அவனை பாக்கணுமே. பார்க்கலாம், ஆனா இப்படியே வரப்படாது. எனக்கு தெரியும். யாரா நீ? இங்க என்ன ஓசில பயோஸ்கோப்பா காட்டுறாங்க? நீ மூடிக்கமா. வீட்டுல யாரு? தம்பி தொடங்க. யாருங்க? நான் இங்க இருக்கேன். ஹை, யார் நீங்க? நாங்க எதிர்த்த வீட்டுல இருக்கோம். உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தோம். கொஞ்சம் கதவை திறக்கிறீங்களா? திறக்க மாட்டேன். ஏன்? நான் துணி இல்லாம இருக்கேன். இடுப்புல கூடவா? வீட்டுல தனியா தானே இருக்கும், எதுக்கு துணின்னு கைட்டி வச்சிட்டேன். ஏங்கப்பா, நீயாவது ரவுக்க மட்டும் போடாம இருந்த, அவன் ஒண்ணுமே போடலைங்கிறான். கஞ்சத்தனத்துல ஒன்னையே மிஞ்சிட்டான். ஆமா தம்பி, வேட்டி சட்டையாவது போட்டுக்கிட்டு வந்து கதவை தரங்க. வேட்டி சட்டையா? அத நான் கட்டுறதே இல்ல. அப்ப பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு வாங்க. அத நான் பார்த்ததே இல்ல. அப்ப எப்படித்தான் வெளியில வருவீங்க? வர்றேன் பாருங்க. படு பச்சையா இருப்பான் போல இருக்கு. வா ஓடிடுவோம். இருங்க, பாத்துட்டு போவோம். பாத்துட்டா? அட, எதை போட்டுக்கிட்டு தான் வெளியில வர்றான்னு பாக்க வேண்டாமா? எசக்கு பெசக்கு அப்படியே வந்து நின்னா திக்குன்னு இருக்கும். கண்ணை முடிக்க. பயப்படாத, கண்ணை தர. அவ்வளவு மோசமா இல்ல. பேப்பர்ல வேட்டியா? ஆமா, துணி வாங்குறதுன்னா எவ்வளவு செலவு. அதை தைக்க கூலி செலவு, அழுக்கானா சோப்பு செலவு, தண்ணி செலவு, இப்படி எக்கச்சக்கமான செலவு. பேப்பர்னா நேர சலூனுக்கு போனா அங்க அசந்த நேரம் 2 பேப்பர் எடுத்துட்டு வந்து கட்டிக்கலாம். அசத்திட்டீங்க. ஆமா. தம்பிய குப்புற படுக்க போட்டா உலக செய்தி பூரா தெரிஞ்சுக்கலாம். சும்மா இருங்க. தம்பி யாரு? எங்க இருந்து வர்றீங்க? நான் தேசாந்திரமா வந்துகிட்டு இருக்கேன். கஞ்சத்தனத்தை உலகம் முழுக்க பரப்பணுங்கிறது என்னோட ஆசை. பரப்புங்க பரப்புங்க. நீங்க யாரு? தம்பி யாரு? தம்பி என் புருஷன். ஓ, எங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கே. தெரியும் தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? சிக்கனமா பிறந்த பொண்ணுன்னு ஊர்ல பேசிக்கிட்டாங்க. ஆமா, 8 மாசத்திலேயே பறந்துட்டா. ஓ. அவ பேரு சுமலதா. நான் தான் அவ்வளவு பெரிய பேரா கூப்பிட கூடாதுன்னு சுருக்கி சும்மா சும்மான்னு கூப்பிடுறேன். சும்மா கூட பெரிய வார்த்தை தாங்க. அதையும் சுருக்கி சு அப்படின்னு கூப்பிடுறேன். அடடா, இது கூட நல்லா இருக்கே. என்ன என்னங்க? கணுக்கால் கிட்ட ஒரு கார்ட்டூன் போட்டிருக்கான், ரொம்ப தமாஷா இருக்குது. தங்க விலை என்ன போட்டு பாருங்க. எங்க போட்டிருப்பான்? பின்னாடி பாருங்க. ஆஹா, என்ன என்ன இப்படி குபுக்கு ஏறி போச்சு? எவ்வளவு? நேத்தை விட 200 ரூபாய் கூட. இதனால பின்னால பாதிப்பு இருக்க போகுது பார். விளையாடாதீங்க. உங்க வாட்ச்ல டைம் என்னாச்சுன்னு சொல்லுங்க. உங்க கையில தான் கடியாரம் இருக்குதே, நீங்களே பாத்துக்குங்க. என் வாட்ச்ல மணி பார்த்தா முள்ளு தேஞ்சிரும். ஐயோ ராசா, இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்னா பேசுறதுக்கே காசு கேட்பார் போல இருக்கு. புறப்படு புறப்படு. இருங்க, காலை நல்லா தட்டிட்டே போங்க. ஏன்? என் வீட்டு தூசி உங்க வீட்டுக்கு வந்துடக்கூடாது. ஆமா ஆமா. மெதுவா தட்டி தட்டி தரைய பள்ளமாக்கிடாதீங்க. சரி சரி, மெதுவா மெல்ல. பலமா மூச்சு விடாதீங்க, மூச்சு எல்லாம் பறந்து எழுத்து வீட்டுக்கு போயிட போகுது. சரி வாங்க போங்க. மோசம். ஓகே, ஒரு ஐடியா. என்ன சொல்லுங்க. நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. இன்னும் 3 மாசம் உங்க அம்மா மனசை மாத்தி காட்டுறேன். நானும் 3 மாசத்துல உங்க அப்பா மனசை மாத்தி காட்டுறேன். உங்க அம்மாவே மெச்சற அளவுக்கு உலக மகா கஞ்சங்கிற பட்டத்தை நான் வாங்குறேன். உங்க அப்பாவே மெச்சற அளவுக்கு அகில உலக அழுத்தாப்புங்கிற பட்டத்தை நான் வாங்கி காட்டுறேன். நம்ம 2 பேரும் பட்டத்தை வாங்கி அப்பா அம்மாவை கட்டி காத்துல பறக்க விட்டுருவோம். ஐயோ, ஒரு முக்கியமான விஷயம். என்ன? எங்க இருக்க? இங்கதான். இத பாரு, நீ எங்க அப்பாட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கொஞ்சம் அசந்த எங்க அப்பா உனக்கு வித்தாலும் வித்துருவார். உங்க அப்பா என்கிட்ட தப்பிக்கிறாரான்னு பாருங்க. ஒரு முக்கியமான விஷயம். என்ன? கொஞ்சம் அசந்தீங்க, எங்க அம்மா உங்களை பிச்சை எடுக்க வச்சிருவாங்க. அம்மா குரல் அப்படியே இருக்கு. ஏய், நல்ல வேலை, அவளை காணோம். இன்னைக்காவது முகத்தை கண்ணாடியில பாத்துடணும். ரொம்ப நாளாச்சு. என்ன அழகு, என்ன அழகு. சகிக்கல. கண்ணாடிக்கிட்ட என்ன பண்றீங்க? முகத்தை பாத்துக்கிட்டு இருந்தேன். கண்ணாடியில மூஞ்சிய பார்த்தா ரசம் போயிடும் தானே மூடி வச்சிருக்கேன். மூடுங்க. என்ன விவரம் கட்டவன் நினைச்சீங்களா? ஓஹோ நானா. சரி சரி, ஊர்ல இருந்து பொண்ணு கடுதாசி போட்டிருக்கு, என்ன எழுதி இருக்குன்னு படிங்க. அன்புள்ள அம்மாவுக்கு சும்மா எழுதியது. எனக்கு இங்கு பரீட்சை முடிந்து விட்டது. ஆனால் நான் ஊருக்கு வரப்போவதில்லை. ஏன்? இன்னும் 3 மாதம் இங்கு தங்கி ஒரு சிறப்பு பரீட்சை எழுதினால் எனக்கு அரசாங்க உதவி பணம் கிடைக்கும். 3 மாசம் என்னங்க, 6 மாசமே இருந்து படிக்கட்டும். மேல படிங்க.
ஒரு முக்கியமான விஷயம். என்ன? நான் தினமும் ஹாஸ்டல் இருந்து காலேஜுக்கு பஸ் பின்னாலேயே நடந்து செல்வதால் எனக்கு மாதம் 30 ரூபாய் மிச்சமாகிறது. அடி பாவி மகளே, பஸ் பின்னாடி நடந்து போறவ டாக்ஸி பின்னாடி நடந்து போயிருக்க கூடாது? ஏன்? 300 ரூபாய் மிச்சமா இருக்குமே. அதை விட ஏரோப்ளேன் பின்னால ஓடி இருக்கலாம்ல. பொண்ணா? ஆயிரக்கணக்கில் மிச்சமாகும் இல்ல. வந்து சேர்ந்தீங்களே தாய் மகளும். ஏங்க இப்படி குத்துறீங்க? உடஞ்சு போயிடாது. கையா டேபிள் பல்ல இப்படி கடிச்சா பல்லெல்லாம் நொறுங்கி போகும். அப்புறம் நான் பல்லு செட்டு வேற வாங்கி தொலைக்கணும். தண்டம். சரவணா, பத்திரமா போயிட்டு பத்திரமா வந்துருப்பா. பத்திரமா போயிட்டு பத்திரமா வர. நான் என்ன பாண்டு பேப்பரா? ஏய், இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கிட்டதுனாலதான் அவனை ஊருக்கே அனுப்புறேன். ஆமா, போயிட்டு எப்ப வருவ? 2 மாசம் ஆகலாம், 4 மாசம் ஆகலாம், இல்ல 10 மாசம் கூட ஆகலாம். 10 மாசம்னா குழந்தை டெலிவரி ஆயிரும்டா. சரி, 6 மாசத்துல வரேன். அபாசன் கேஸா? அப்பா, காரியம் சக்சஸ் ஆன திரும்பி வந்துடுறேன். ஏய், அங்க ஏதாவது சிக்கல் வந்தா குங்குமத்தப்பா எடுத்துட்டு போ. எத்தனை நாளைக்குன்னு பாப்போம். என்னடா சொல்ற? இல்ல, இப்படியே எத்தனை நாளைக்கு ஊரை ஏமாத்த போற? சீக்கிரமே திருந்த மாட்டியான்னு சொன்னேன். சரவணா, நேராச்சு, நீ புறப்படுப்பா. போகணும் தான் தோணுது, ஆனா எப்படி போகணும்னு தெரியலையே. டிக்கெட் வாங்கி தானே போகணும். அதை ஏன்டா இந்த இடம் இருக்கிற? முருகா, நீ வேற இதை இழுக்காத, மயில் வந்துட போகுது. போயேன்டா. வரேம்மா, வரேன். போ. அமைதி அமைதி, பணம் உனக்குதான். இந்த ஊர்ல என்னோட மோதிரத்துக்கு யாருக்கு தில் இருக்கு? தில் இருந்தா என்ன ஜெயிச்சுட்டு பணத்தை வாங்கிக்கங்க. காஞ்சனமாயா வாயா, கருந்தேழு கண்ணாயிரும். தில்லு இருக்கா? நான் கேட்டேன். எனக்கு இருக்குயா தில்லு. வா. நான் பொம்பளையோட மோதிரதா. உன்னை ஜெயிக்கிறது ஒண்ணும் பெரிய காரியம் இல்ல. பாவம் பொம்பளை ஆச்சேன்னு பாக்குறேன். மரியாதை காப்பாத்தணும்னா முதல்ல இந்த இடத்தை விட்டு போயிடு. போயா, வெத்து வெட்டு. நீ சரியான ஆம்பளையா இருந்தா முதல்ல என்ன ஜெயிச்சுட்டு அப்புறமா பேசிய. நான் ஜெயிச்சிட்டேன்னா நீ உடம்புல ஒட்டு துணி இல்லாம இந்த ஊரை சுத்தி வரணும். என்ன சொல்ற? துணி இல்லாமையா? சரியா, அப்படி நான் ஜெயிச்சிட்டேன்னா உன்னை முச்சந்தில உட்கார வச்சு இந்த ஊரு பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து உன் தலையில சாணிய கரைச்சு ஊத்துவோம். சம்மதமா? சம்மதமா? சரி, அதையும் நான் பார்த்துடுவோம். ஐயோ, 10,000.
நித்தி தந்த முன்னாரே தீந்தி நித்தி திந்த முன்னாரே தாண்டி நித்தி தந்த முன்னாரே தீந்தி நித்தி சிந்த முன்னாரே ஆனந்த மன்னாரே அறிவு கெட்டு தம்போனாரே கருந்தேழு கண்ணாயிரம் ஒன்னலமே தந்தரு தோளம் நல்லா மாட்டிக்கிட்டாரு மொழி மொழின்னு முழிக்கிறாரு முழிக்கிறாரே நீங்க தலைக்கு என்ன எண்ணெய் தடவுறீங்க? உனக்கு என்ன வேணும்? எனக்கு அந்த எண்ணெய் வேணும். டேய் பேப்பரு ஊருக்கு புதுசா வந்துட்டு என்ன பார்த்து கஞ்சா நான் சொல்றேன். ஐயா நான் கஞ்சின்னா சொன்னேன். கஞ்சியா? பெண் பால். உனக்கு ரொம்ப தன்னாவட்டா. சண்டை போட்டுக்காங்க வேண்டாம். நான் மொட்டை கம்மி கடை. நீ சும்மா இருயா. என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியுமா? பாருடா. என்கிட்ட இருந்து தப்பிச்சலாம் நான் பாக்குறேன். உன்னை விட்டேனா பாரு. இன்னைக்கு நான் உன்னை புடிக்க பார்க்கலாம். வாங்க வாங்க சீக்கிரம் புடிங்க. ஐயோ ஐயோ தம்பி அருமையான ஐடியா. இன்னும் நீதான் எனக்கு வாத்தியார். ஓடு சரியா? தப்பிச்சுக்கலாம் பாக்குறியா? உன்னை விட மாட்டேன். இப்படி தவிர்த்து. அப்படி தவிர்த்து. ஆமா. விடுங்க சீக்கிரம் கடற்கரை தெரிஞ்சு போறான். நீங்க அவன் ஒரு ஏமாளி. இப்படியா? நீ ஓடு நீ ஓடு ஓடு ஓடு. என்ன இல்ல இன்னைக்கு அவன் தப்பிச்சுட்டான். நாளைக்கு இதே எண்ணெய் கடைக்கு வந்து இதே துணியோட அவன் நான் என்ன பண்றேன்னு பாரு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். வேண்டாங்கிறியா? சரி சரி உன்னை பார்த்தாலும் பாவமா இருக்கு. நான் வேற கடை பாத்துக்கிறேன். அறிவு இருக்கு உங்களுக்கு? நான் சாப்பிடும்போது காக்காய் கூப்பிடுறீங்களே அது வேற வந்துச்சுன்னா எச்சிக்கையால விரட்டணும். பறக்கையெல்லாம் தின்னுட்டு போயிடாது. உன்னை பத்தி தெரியுமில்ல. காக்காய நான் கூப்பிடுவேனா? உன் பேரை சுருக்கி கூப்பிட சொன்னான்ல, அதனால கஞ்சன் காஞ்சனாங்கிறத கா கா கான்னு கூப்பிடுறேன். அடடா அப்படிதான் சுருக்கணும். ஏன் கூப்பிட்டீங்க? எதிர் வீட்டு பையன் இன்னைக்கு கோழி சாப்பாடு சாப்பிட போறானா. கோழி சாப்பாடா சாப்பிட போறான்? அவன் எப்படி சாப்பிடுவான்? எப்படி சாப்பிடுறான்னு போய் பார்த்துட்டே வந்துருவோமே. ஆமா வாங்க. ஏன் இப்ப கைய முடுற? பருக்கை எல்லாம் சிந்திருச்சுன்னா வந்து சாப்பிடணும்ல. இது குதிகாலால விந்தி விந்தி நடந்துட்டு வா. ஏன் வெட்டி தெரிஞ்சிருமில்ல. ஆமா. ஐயோ என் புருஷன் தங்கமான புருஷன். அப்படி எப்படி சாப்பிடுவான்? இதுவா தர கோழி சரியா வேகலைன்னா பறந்துடும். கோழி பிரமாதம். என்னங்க நானாவது கோழிய உயிரோட தொங்க வச்சு பாத்துக்கிட்டே சாப்பிட்டேன். இவன் என்னடான்னா வெறும் கோழி படத்தை பாத்துக்கிட்டே சாப்பிடுறானே. உன்னை மிஞ்சிட்டான். ஆமா ஆமா கோழி விட்டு சாவல தொங்க விட்டுருக்கான். கோழிக்கு புருஷன் தானே சேவலு. குடும்ப பிரச்சனை. இங்க சோறு இல்ல. போங்க போங்க. ஐயா நாங்க சாப்பிட வரல தம்பி. அப்படியா? வாங்க வாங்க. இவன் கடை 8வது வள்ளல். சரி வாங்க. ஏன் தம்பி மூடிட்டீங்க? சாப்பிடல? ராத்திரிக்கு சாப்பிட வச்சிருக்கேன். ஐயோ என் ராசா என் தங்கம். தம்பி எதுக்கு பேப்பரை மடிச்சு இப்படி தோல்ல தொங்க விட்டுருக்கீங்க? இது துண்டுங்க தொடச்சிக்க. பெட்ஷீட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? பிரிச்சு விட்டுருவேன். அப்ப மடக்கினா துண்டு, விரிச்சா பெட்ஷீட், கசக்கினா கர்ச்சீஃப். ஐயா அடாடா என்னங்க எனக்கு தம்பி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா இந்த உலகத்துல என்ன தவிர உனக்கு எல்லாரையும் பிடிக்குமே. சும்மா இருங்க தம்பி. உங்களுக்கு நான் சீக்கிரமே ஒரு பட்டம் கொடுக்கலான்னு இருக்கேன். கொடுங்க கொடுங்க. நான் அதுக்காக காத்துட்டு இருக்கேன். என்ன என்ன 50% தள்ளுபடின்னு போட்டிருக்கு பேப்பர்லயா? இது குளிர்கால சலுகை. சரி சரி கடைக்கு புறப்படு. வெயில் வந்துடுச்சுன்னா செருப்பு போட முடியா வரும். ஆமா கடைக்கு எதுக்கு போறீங்க? என்ன வாங்கத்தான். காசு கொடுத்தா என்ன வாங்குறீங்க? பின்ன பூமியில இருந்து தோண்டி எடுக்க முடியும்? காசு கொடுக்காத என்ன வாங்க. ஐயா கைவசம் ஒரு ஐடியா இருக்கு. தள்ளுங்க கிட்ட. என்ன தம்பி? காதை கொடுங்க. இந்தாங்க. அந்த ஓமக்குச்சி நரசிம்மனுக்கு அவன் கடைக்கு போயிட்டான். அடா 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 தம்பி நான் உங்களை தான் நம்பி இருக்கேன். நல்ல தம்பி நீங்க காதுல எண்ணெய பத்தி மட்டும் தானே சொன்னீங்க. ஆமா வாங்க தம்பி. நான் வரட்டுமா? வாங்க. வர்றேன் தம்பி. இந்த கோழியை 2 நிமிஷம் கொடுக்குறீங்களா? எதுக்கு? இத பாத்துக்கிட்டே இந்த சோத்தை தின்னுடுறேன். சரி சரி சும்மா சாப்பிடுங்க. ரக்கைய பிச்சிடாதீங்க.
கோழி இனிக்குது. டேங்கப்பா, பயங்கரமான பார்ட்டியா இருக்கும் போல இருக்கு. யோசனை எங்களுக்கு வேண்டாம். பொறுக்கி 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 போடுங்க. ஏங்க, எனக்கு ஒரு யோசனை. இந்த எழுத்த விட்டு பையன் ஏன் லெவலுக்கு வருவான் போல இருக்கு. பேசாம நம்ம பொண்ணுக்கு அவனை மடக்கி போட்டுட்டா என்ன? ₹1,00,000 கொண்டு வர்றவனுக்கு தான் பொண்ணை கொடுப்பேன்னு சொன்னேன்ல. அட நீங்க ஒண்ணு, ₹1,00,000 தானே அவன் கொண்டாடுவான். இவன் லட்சமா மிச்சம் பிடிப்பான். அதெல்லாம் சரி, அந்த பையன் என்ன நினைக்கிறான்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? நான் என்னங்க பெருசா நினைக்க போறேன்? உங்க குடும்பமோ தான் எங்க குடும்பமோ. அதனால இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். ஐயோ, மாப்பிள்ளை சம்மதிச்சிட்டாரு, மாப்பிள்ளை சம்மதிச்சிட்டாரு. ஒண்ணு கொடுத்து போன போது மாப்பிள்ளை கொண்டு கொடுங்க. ஐயோ, எச்ச பண்ணிட்டாரு. மாங்காய கொடுங்க. மாங்காயாவது தேங்காயாவது இவரு சம்மதிச்சா போதுமா? இவங்க அப்பா அம்மா சம்மதம் கொடுக்க வேணாம்? கண்டிப்பா சம்மதிப்பாங்க. இன்னைக்கே தந்தி அடிச்சு நான் அவங்கள வர வச்சிடுறேன். மாப்பிள்ளை, கல்யாணத்துக்கு நிறைய பேர் வருவாங்களா? ஆனா கொஞ்சமா தான் சாப்பிடுவாங்க. அதே மீறி சாப்பிட்டா கையை பிடிச்சி இழுத்துருவோம். ரொம்ப சுருக்கிடாதீங்க. வரும்போது கையில கணிசமா காசோட வர சொல்லுங்க. வானவேடிக்கை, பேண்ட், நாதசுரம் எல்லாம் ஜமாயிச்சிருவோம். யாரு காசா இருந்தானே அதெல்லாம் என்னத்துக்கு? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஒரு ₹20 கொடுத்தோம்னா பேசாம லவுட் ஸ்பீக்கர்ல சவுண்ட விட்டுட்டு போறோம். அனாவசியமா எதுக்கு ₹20 பணத்தை செலவழிக்கிறீங்க? அது கூட வேண்டாமா? கயிறு கயிறு கயிறு. அந்த ₹20 பத்தி ஏதோ சொன்னீங்களே? இது கல்யாண சீசன். கோவில்ல நிறைய கல்யாணம் நடக்குமா? நாம கையில தாலியோட கோவில் வாசல்ல வெயிட் பண்றோம். அந்த கெட்டி மேல சத்தத்துல உங்க பொண்ணு கட்டில நான் தாலி கட்டிடுறேன். ஐயோ ஐயோ ஐயோ, என் பொண்ணுக்கு தங்கமான புருஷன் கிடைச்சு. அம்மா அம்மா, ஆபத்து ஆபத்து. என்னடா சொல்ற? வீட்டுக்குள்ள புயல் வந்தாச்சு. ஏண்டா, உங்க அப்பா ஒரு புயலா? இந்த அல்டாப் ஆர்வத்தை பத்தி உனக்கு தெரியாது. நான் ஊருக்குள்ள வந்தா என்ன பார்த்து எல்லாரும் கைய தூக்குவாங்க. எதுக்கு உதைக்கிறதுக்கா? கும்பிடுறது. முருகா, பாம்பேக்கு போனீங்களே, அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பாம்பேல போய் நான் இறங்கின உடனே சந்தேக கேஸ்ல புடிச்சு போட்டாங்களா? நீ உன்னை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கே, நான் என்ன பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். பாம்பேல போய் நான் இறங்கின உடனே பஸ் ஸ்டாண்ட்ல பாம்பே ஜனாதிபதி, டெல்லி ஜனாதிபதி எல்லாரும் என்ன வரவேற்றாங்களே. ரீல் விடுற பத்தியா? இந்தியாவுக்கே ஒரே ஒரு ஜனாதிபதி தான். நாம கொஞ்சம் அசந்தா அமைஞ்சுக்கிறக்கே ஜனாதிபதி போட்டுருவாரு. ரொம்ப பேசுனேன், உனக்கு போட்டு வச்சிருவேன். அதுக்கு வேற ஆள் பாரு. அட என்னங்க நீங்க, நமக்கு ஒரு நல்ல மருமகளா பாக்கணுங்க. எனக்கு வரப்போற மருமக எப்படி இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? என்னை விட புத்திசாலியா இருக்கணும், பெரிய கோடீஸ்வரியா இருக்கணும். நீ பாக்குற பொண்ண நான் கட்டிக்கணுமா? அதெல்லாம் நம்ம கையில நடக்காது. அதுக்கு நான் காலம் பூரா கன்னி பையனாவே இருந்துட்டு போறேன். டேய், நான் சொல்ற பொண்ணத்தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். எனக்கு வரப்போற மருமக எப்படி இருப்பான்னு நான் போட்டு வச்சிருக்கேன் கணக்கு. அவதான் உனக்கு. கல்யாணத்தன்னைக்கு நீ திங்கணும் முறுக்கு, இல்லைன்னா பிடிக்கும் உனக்கு கிறுக்கு. என்ன எல்லாரும் ஓடிட்டாங்களா? இப்ப அந்த மாதிரி அடுக்குமொழி பேசினா எல்லாரும் ஓடிடுறாங்க. பீரியட் முடிஞ்சுதா? வேலைதானே, ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு வேலை வாங்கி தர்றேன். அதுல நீ ஒண்ணு, 1000ல் ஒண்ணா இரு. எனக்கு தெரிஞ்ச பெரிய அதிகாரி பரமசிவம் இருக்கான், அவனுக்கு போன் பண்றேன். முதல்ல போனுக்கு புட்ட வச்சிருவோம். ஹலோ. டேய் பரமசிவம், எப்படா இருக்க? பரமசிவமா? அப்படி யாருங்க இல்லையே. எனக்கு தெரியாதா? சின்ன பிள்ளைல நீ நானும் ஓடி பிடிச்சு விளையாடுவோமே, அப்படி ஓடி பிடிச்சு விளையாடும் போது உன் பல்ல நான் உடைக்கல? பல்ல உடைப்பேடா நாயே, ராஸ்கல். செருப்பால் அடிப்பேன், மூஞ்சில அடிப்பேன், முறையில் அடிப்பேன், கைய கால ஒடிப்பேன். அடாடாடாடா, என்ன பாராட்டிக்கிட்டு இருக்கான். இப்படிப்பட்ட வார்த்தைய யாரும் கேட்டிருக்கவே முடியாது. அது ஒண்ணுமில்ல பரமசிவம், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு நீ வேலை வாங்கி கொடுக்கணும். வேலையா? சொல்லி நாயே, எச்சிக்கல நாயே, புறம்போக்கு நாய். இவ்வளவு நாயா? இவ்வளவு நாய் இருந்தும் உனக்கு ஒரு நாய் வேணுமா? சொல்லி நாயே, வயிறா போனேன். வாங்கி தர்றேன், கோச்சுக்காதரா. அது ஒண்ணு இல்ல, உனக்கு வேலை வாங்கி தர்றேன்னு சொல்லிட்டான். ஆனா அவனுக்கு ஒரு ஃபாரின் நாய் வேணுமா, அதுக்கு ஒரு 1000 ரூபாய் வேணும். சார், நான் வேணா தட்டுங்களா? நாயா? இல்ல சார், பணம் சார். கொடு. சார், அவருக்கு நாய் வாங்கி கொடுத்துருங்க சார். எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துருங்க சார். அவளையே படாத, அவருக்கு வேலை வாங்கி கொடுத்துறேன், உனக்கு நாய் வாங்கி தந்துடுறேன். இது அவருக்கு நாய் வாங்கி தந்துடுறேன், உனக்கு வேலை வாங்கி கொடுத்துறேன். சரி சார். யாராவது இருந்தா சொல்லு, நெத்தியில போட்டு வைக்கிறேன். குங்குமம் எக்கச்சக்கமா வச்சிருக்கேன். சரி சார். நாயா நாய்? இல்லப்பா, பணம் கொடுத்தியா? ஆமா சார். எவ்வளவு கொடுத்த? 1000 ரூபாய் கொடுத்தேன் சார். எதுக்கு கொடுத்த? வேலைக்காக கொடுத்தேன். எப்படி கொடுத்த? எங்க அம்மா தாலி அடவு வச்சு வாங்கி கொடுத்தேன் சார். இதுல 1000 ரூபாய் பணம். முதல்ல தாலி மீட்டு கொடுப்போ. அப்ப என் வேலை கண்டிப்பா வாங்கி தர சொல்றேன், நீ போப்பா. ரொம்ப நன்றி சார். சீக்கிரம் போ. ஏங்க இப்படி எல்லாம் ஏமாத்துறீங்க? நானா ஏமாத்தினேன்?
அவன் தான் ஏமாந்துட்டு போறான். எவனாவது ஏமாந்தா பணத்தை அடிச்சிட வேண்டியதா? ஏமாளிங்க கிட்ட பணம் இருக்க கூடாது. அந்த பணம் இப்ப என்கிட்ட இருக்கு. இப்ப இந்த பணத்துக்கு நான் பாதுகாப்பு. டேய், இதெல்லாம் ஒரு சேவைடா. கஷ்டம். சரி, துணி வாங்க வச்சிருந்த பணத்தை அவன்கிட்ட கொடுத்துட்ட. இப்ப துணிக்கு என்ன பண்ணுவ? உங்களை மாதிரி ஏமாத்தி சம்பாதிக்கிறத விட ஜட்டி பண்ணினோட இருக்கலாம். எவன் பாப்பான்? கவலையே படாத, துணி வாங்குறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். 1 2 3 4 5. ஐயோ 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 ஐயோ! என்ன பாம்பு புடிங்கிடுச்சா? பாம்புக்கு ஒண்ணும் ஆகலையே. வாய மூடுங்க. எங்க வாழல ஒண்ணு குறையுது? அது ஒண்ணு இல்ல, ரொம்ப பசியா இருந்துச்சு. இலைய தின்னுட்டீங்களா? இல்ல. அப்பா, எங்க இலை? உள்ள பிளேட்ட காணோம். சரின்னு ஒரு இலைய பறிச்சு சோத்த வச்சு. ஓஹோ, வாழல போட்டு சாப்பிடுற அளவுக்கு ஐயாவுக்கு பவிஷ் வந்துருச்சா? இருக்கட்டும், அப்புறம் பேசிக்கிறேன். எங்க சாப்பிட்டால? தூக்கி கடாசிட்டேனே. தூக்கி கடாசிட்டீங்களா? உங்களுக்கு என்ன செனா விட்டு இருக்கணும்? மரியாதையா போய் அந்த இலையை எடுத்துட்டு வாங்க. இல்ல 4 நாளைக்கு உங்களுக்கு சோறு கிடையாது. லட்சுமி, சொன்னா கேளு. கோமாதா, குலமாதா, அதை தின்னுடாத. என் வாழ்க்கையில நீ விளையாடிடாத. நான் வாழறதும் வாழாவட்டியா இருக்கிறதும் அந்த வாழை இலையில தான் இருக்கு. அதை தின்னுடாத, துப்பிடு. லட்சுமி, லட்சுமி, நில்லு. அதை துப்பிடு, நில்லு, தின்னுடாத. இந்த இலையை எடுத்து கழுவி அவர்கிட்ட கொடுத்துட்டா தெரியவா போகுது? யாரும் பார்க்கல. பஞ்சர் ஆயிடுச்சு. சீக்கிரம் பாரியா. சித்தப்பா, மகனே, உன்னை பார்க்கத்தான் வந்துகிட்டு இருந்தேன். வர்ற வழியில வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. எதுக்கு? இதுக்குத்தான். ஐயோ, பொட்டு வச்சு விடுறதுக்கு டாக்ஸில வந்தீங்க. கொடுத்து அனுப்பிச்சிருந்தா நானே வச்சிருப்பேன். என்னதான் இருந்தாலும் நேரடியா வைக்கிற மாதிரி இருக்குமா? வாயா, நெத்தி உள்ளவெல்லாம் கப்புன்னு வந்து வாங்கிக்கிற வேண்டியதானே. நல்ல நெத்தி, நல்லா இருக்கு. இப்ப எதுக்கு சித்தப்பா இங்க வந்தீங்க? நாளைக்கு உங்க அப்பாவுக்கு பிறந்தநாள் விழா. உனக்கு துணி எடுக்கணும். எங்க அப்பாவுக்கு பிறந்த நாளா? போன வாரமே முடிஞ்சு போச்சு. நீங்க பீலா வரீங்க சித்தப்பா. போன வாரமே பர்த்டே முடிஞ்சிருச்சா? சிக்கல்ல மாட்டிக்கிட்டோமே. டேய், உங்க அப்பனை பத்தி எனக்கு தெரியாதா? ஜாதகத்துல ஒரு தேதி கொடுத்திருப்பான், ஸ்கூல் சர்டிபிகேட்ல ஒரு தேதி கொடுத்திருப்பான். சரியான இவன். அவன் எப்பவுமே அப்படித்தான். ஆமா ஆமா. சரி சரி, வளவளன்னு பேசாத. வா, துணி எடுத்து கொடுக்குறேன். அத நீ போடணும். அத பார்த்து நான் ஆனந்த கண்ணீர் வடிக்கணும். சித்தப்பா, இப்போ என்ன சொல்லிட்டு என் மேல நீங்க எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க. நீங்க மட்டும் எனக்கு அப்பாவா இருந்திருக்க கூடாதா? குடும்பம் தப்பாயிரும்பா. சார், என்ன சார் என்ன விட்டு போறீங்க? அவ்வளவு சீக்கிரம் விட்டுவனா? நிறைய பேருக்கு பொட்டு வைக்க வேண்டியது இருக்கு. வா. முதல்ல கடைக்கு பொட்டு வைப்போம். சித்து, இதுக்கு மட்டும் பொட்டு வச்சிடாதீங்க. இது கவர்மெண்ட் சொத்து. அதுவும் சரிதான். வா. வாங்க வாங்க, வணக்கம். உங்க நெத்தி எங்க இருக்கு? எல்லாரும் மாதிரி முன்னாடி தான் இருக்கு. இல்ல, கம்ப்ளீட்டா திருநூறை பூசி மறைச்சிட்டீங்க, அதான் தெரியல. கொண்டாங்க. இப்போ உங்க நெத்திய பாக்கும்போது ஒரு கட்சி கூடி ஞாபகம் வருது. இதோட வெளியே போயிடாதீங்க. கம்பளை கட்டி தொங்க விட்டுருவானுங்க. ஐயாவுக்கு என்ன வேணும்? 5 ஆப்பம் 8 இட்லி கூட. துணி கடைக்கு எதுக்கே வருவாங்க? இங்க காஞ்சிபுரம் இருக்கா? காஞ்சிபுரம் இங்க இல்ல, செங்கல்பட்டு பக்கத்துல இருக்கு. அது எங்களுக்கு தெரியாதா? இதுக்கு முன்னால நீ என்ன பஸ் கண்டக்டரா இருந்தியா? காஞ்சிபுரம் சேலை இருக்கா? காஞ்சிபுரம் சேலை இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க சார், என்ன வேணும்? 10 சட்டை துணி, 10 பேண்ட் துணி. எதுக்கு சித்தப்பா எனக்கு எவ்வளவு? இதெல்லாம் எனக்கு. உனக்கு வேண்டியதை நீ எடுத்துக்க. வேண்டாம் சித்தப்பா. எடுத்துக்கல குத்துவேன். குடையா? இல்லைன்னா உன்ன குத்துவேன். குத்து மதிப்பா அதான் கூடயா? அப்ப நீ எடுத்துட்டாரு. நான் போய் கேஷியர்ட்ட பே பண்ணிட்டு வந்துடுறேன். ஓ, நல்லதா குடியா? இல்லைன்னா உன்னை பின்னியே பின்ன. அதே வாங்க, எல்லாம் எடுத்தாச்சா? எல்லாம் எடுத்தாச்சு. கடைசியில நீ பிச்சை எடுக்க வேண்டியதான் பாக்கி. என்ன சொல்றீங்க? ஒண்ணும் இல்ல. அங்க நிக்கிறது யார் தெரியுமா? தெரியுமே, புதுசா வந்து இன்ஸ்பெக்டர். அது மட்டும் இல்ல, என் அண்ணன் பையன். ஐயோ, நீங்க யாரும் முதல்ல சொல்லவே இல்லையே. சொல்லி இருந்தா என்ன வெளியே விரட்டி இருப்ப. என்ன? ஒண்ணு இல்ல, அதாவது இந்த துணிக்கெல்லாம் நான் தான் பணம் கொடுப்பேன்னு சொன்னேன். அதெல்லாம் முடியாது சித்தப்பா, நான் தான் பணம் கொடுப்பேன்னு ஒத்த கால நிக்கிறேன். அப்படியா? அது பாருங்க. ஆமா, ஒரு கால் தான் இருக்கு. அப்புறம் எப்படி இன்ஸ்பெக்டர் வேலை சேர்த்தாங்க? சொரியறதுக்காக கால தூக்கி இருக்காங்க. விட்டா வீல் சேர வாங்கி கொடுத்துருவீங்க. சித்தப்பா, துணி எல்லாம் எடுத்தாச்சு. எடுத்தாச்சா? சரி, எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. பில்லு இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க. அனுப்புறேன். ஒரு சின்ன விண்ணப்பம். என்னையா விண்ணப்பம்? இடியாப்பம்னு உங்க கையால இவனுக்கு ஒரு பொட்டு வச்சிருங்களேன்.
இவன் யாரு? என் பையன். எனக்கு அப்புறம் இவன் தான் கடையை பாத்துக்க போறான். தாராளமா வச்சிடுறேன். அப்பதான் என் போய் இந்த கடையில துணி வாங்குறதுக்கு வசதியா இருக்கும். அடாடாடாடா, பெரிய கொடிக்கு பக்கத்துல ஒரு சின்ன கொடி. சித்தப்பா எல்லாம் அதெல்லாம் கொடுத்தாச்சு. இங்க வை. ஏப்பா, இப்ப கொஞ்சம் பெருசா செய்யக்கூடாது? அடுத்த வாட்டி லாரியில வரலாம். கொம்பு தேனை எடுக்க மலை ஏற போற கிளியே, பம்பு தும்பு எதுக்கு ஏன் பஞ்ச வர கிளியே, செம்பு பால காய்ச்சி கொஞ்சம் சீனி போட்டு தாரே, கம்பு ஆட்டம் ஆடி என்ன ஒரு கை பாரு.